அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் வந்த இந்த புதன்கிழமை மிகவும் சிறப்பான புதன்கிழமை. அதுவும் இந்த மாதத்தில் முதல் புதன்கிழமை அருமையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேரும். கருத்தில் கொள்ளுங்க. உங்களை பிடித்த இந்த அதாவது திஷ்டி பீடைகள்லாம் ஒழிஞ்சு இந்த நாள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறப்பு தர நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இன்றைய நாளில் ஒரு சிறப்புன்றாங்க. அதாவது நம்ம கிருஷ்ணனுக்கு குசேலன் அவுள் கொடுத்த நாள்ன்றாங்க. இந்த நாளை அவுள் வைத்து படைத்தால் அதில் அதிக லாபம்ன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கிருஷ்ணனில் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இறைவர்கள் உங்களுக்கு திருப்திகரமாக கிடைக்கும். ஏன்னா கடவுளை பொறுத்து மட்டும் எல்லா கடவுளும் ஒன்று தான். இயற்கை ஒன்று தான், ஒன்றுபடும். காற்று எப்படி எல்லாருக்கும் பொதுவோ அதே போல் கடவுள் பொது. இது சிவன், விஷ்ணு, விநாயகர், ராமர் இதிலெல்லாம் வேறுபாடு கிடையாது. நம்ம கும்பிடுற கடவுள் தான் வேறுபாடை தவிர, அதாவது மனிதன் அடிப்படையில் கடவுளை பிரிக்கிறோமே தவிர, கடவுள் ஒரு சூரியன் போல தான், சந்திரன் போல ஒன்றே ஒன்று தான். அதன் அடிப்படையில் நீங்கள் அவள் தான் வச்சு படைக்கணும், இல்லை இந்த கிருஷ்ணரை தான் வணங்கணும்னு சொல்லிலாம் இதில் சாஸ்திரங்கள் வந்து அவ்வளோ தெளிவாக கூறலை. உங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்கினீங்கன்னா அவங்களுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நான் இது யாருடைய மனமும் புண்படுறதுக்காக சொல்லலை. ஏன்னா கடவுளை நம்மளே பிரிக்கக்கூடாது. அதுக்கு முன்னோர்கள் ஒரு வழிபாடுகள் வைத்திருக்கிறதுனால இந்த நாளை கிருஷ்ணனுக்கு சிறந்த நாள்ன்றாங்க. அது நான் வந்து குறை சொல்ல வரல. ஏன்னா சில பேர் கிருஷ்ணன் என்ற நாள் வணங்காமல் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிருஷ்ணன் வணங்கணுமான்னு. அதன் அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கூட நாளாக அமையலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, புதன் அதாவது பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழி உண்டு. கருத்தில் கொள்க. அதுவும் இந்த மார்கழி மாத புதன்கிழமைன்றதுனால மிகவும் சிறப்பு. அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்த நாள். காலையில் எழுந்து வாக்கிங் போனாங்கன்னா தீராத நோய்களும் தீர்க்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் வீட்டில் டெய்லியும் 6 மணிக்கு விளக்கேற்றினாங்களாம் மிகவும் அற்புதமான பலன்களை அவங்க வீட்டில் பெறலாம். வீட்டில் இருக்கோ அதாவது உங்களுக்கு தெரியாமல் துஷ்ட சக்திகள் வீட்டில் இருந்தாலும் அது வெளியில் போயிடும். கருத்தில் கொள்ளுங்கள். எப்பயுமே விளக்கேற்றக்குள்ள இந்த யமகண்டம் ராகு காலம் கண்டிப்பாக அவசியம். அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா யமகண்டம் ராகு காலத்தில் விளக்கேற்றினா கோயிலில் ஏற்றலாம், வீட்டில் ஏற்றக்கூடாது. அது பயன்பாட்டும் உங்களுக்கு கிடைக்காது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. சில பேருக்கு இந்த ராகு காலம் யமகண்டம்லாம் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோன்னு தெரியாது. ஆனால் அதுவும் ஒரு கிரகம் தான். அதுவுடைய வேலையை செய்யும். ரெண்டுமே தீய எண்ணங்கள் கொண்டதால் அந்த தீய நேரத்தில் நம்ம ஒரு இறைவனை வணங்கக்குள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. அதன் அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக அதாவது உங்கள் இல்லம் சிறப்பாக இருக்கிறன்னா ராகு காலம் யமகண்டத்தை பார்த்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும். ஆனால் இந்த 6 மணி இப்போ ஒரு வாட்டி பார்த்துருப்பீங்க, 6 மணிக்கு வரும் ராகு காலம் யமகண்டத்தில் எதாவது வரும் 6 மணிக்கு. அந்த 6 மணிக்கு வந்தாலும் அந்த 6 மணிக்கு விளக்கறதை தவிர்த்துட்டு இப்போ 6 to 7:30ன்றாங்கன்னா ராகு காலத்தை. அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு இறையுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதை கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லிருப்பேன் விளக்கேற்றினா என்னென்ன நன்மைகள்னு. அதை அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதன்றதுனால மாலை வேளையில் விளக்கேற்றினா மிகவும் சிறப்பு. ஏன்னா காலை வேளையில் ஏற்றினால் சிறப்பு. இந்த குளிரில் உடல்நிலை வந்து ஒத்துழைக்காது. காலையில் இப்போ வீட்டில் இல்லத்தரசிகள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் இப்போ காலையிலனா விடிகால பிரம்ம முகூர்த்த இப்போ 4:30 to 6
பிரம்ம முகூர்த்தம். அதில விளக்கேத்துனா சிறப்பு. ஆனா, அந்த நேரத்தில வீட்ல அனைவரும் உறங்கின்னு இருப்போம். எக்காரணத்த கொண்டும் உறங்கக்குள்ள விளக்கேத்தக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. எல்லாரும் விழித்துக்குள்ள இருக்க மட்டும் தான் விளக்கேத்தணும். அத பொறுத்த மட்டும் இந்த மார்கழி மாதத்தில சாய்ந்து அதான் மாலை என்பது மிக சிறப்பு. அனைவரும் மாலையில் அ அலுவலகத்திலிருந்து வந்துருவாங்க. பிள்ளைகள் ஸ்கூல், கல்லூரியிலிருந்து வந்துருவாங்க. அனைவரும் ஒன்று கூடி மாலையில் வணங்கக்குள்ள பரிபூர்ணமாக உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதமும், உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆசீர்வாதமும், நீங்கள் வீட்டில் வணங்கும் அத்தனை இறை அருளுடைய ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். கருத்தில் கொண்டு இந்த மார்கழி மாசத்தை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்ப நான் எந்தெந்த விளக்குல ஏத்தலாம் சொல்லி சொல்றேன். அது கருத்தில் கொள்ளுங்க. வெள்ளி விளக்கை கொண்டு வீட்டில் தீபம் ஏற்றினால் திருமகளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். இதனால் வீட்டில் செல்வம் பெருகும். லட்சுமி கடாசம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. வெள்ளி விளக்கு வச்சிருக்கிறவங்க அதை வீட்டில் பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுன்னு இருக்காதீங்க. அதை வச்சிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது போல நாட்களில் நீங்கள் விளக்கேற்றினா அதனுடைய பயனை பெறலாம். சில பேருக்கு வீட்டுக்குள்ள இப்போ திருமணத்தில் கிஃப்டாக வந்திருக்கலாம். அதை அவங்க வந்து பீரோலே வச்சு பூச்சிட்டு போயிடுவாங்க. அதனால எந்த பயனும் இல்லை. அதை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இறைநருளால் நீங்கள் வேண்டியதை பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. வெங்கல விளக்கை கொண்டு தீபம் ஏற்றினால் நோய்கள், அதாவது தீராத நோய்களும் தீரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. வெங்கல விளக்கை வைத்துக் கொண்டால், அதாவது நோய் இருக்கிறவங்க வெள்ளி விளக்கு பயன்படாது. அது செல்வத்துக்கு தான். இந்த வெங்கல விளக்கை பயன்படுத்தினாதான் அந்த நோய் தீரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு அகல்களாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதை கொண்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள பீடை விலகி சந்தோஷம் பெருகும். அதனால தான் மண்ணால் கொண்ட விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றணும். அதாவது அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏற்ற தேவையில்லை. காமாட்சி அம்மா விளக்கு, இப்போ சொன்ன வெள்ளி விளக்கு, இது கூடலாம் சேர்த்து ஏற்றணும். அதனால தான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றக்குள்ள பக்கத்தில் ஒரு சின்ன அகல் விளக்கு கண்டிப்பாக வச்சு ஏற்றணும். அப்போ தான் நம்ம வீட்டில் அந்த பீடைகள்லாம் இருந்துச்சுன்னா ஒழிஞ்சிடும். லட்சுமி கடாசம் வீட்டில் நிலை கொண்டு இருக்கும். இதை பின்பற்றுங்க. இது காலகாலமாக முன்னோர்களும் சரி, இந்த சாஸ்திர குருங்களும் சரி, அவங்களுடைய கருத்து இது. இது ஆனால் நிஜம். டெய்லியும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றக்குள்ள ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண இறை அருள் கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் இந்த சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டு சனி உடைய தோஷத்தால் வேலை கிடைக்காம, திருமணம் நடக்காம, உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இரும்பு விளக்கால் தீபம் ஏற்றினா சனி பகவானுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதையே பயன்படுத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றணும்னா செவ்வாய்க்கிழமை உங்களால் வந்து டெய்லி ஏற்ற முடியலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விளக்கேற்றுங்க. அது பயன் கிடைக்கும். இந்த சனிக்கிழமையில் இந்த இரும்பு விளக்கை ஏற்றினீங்கன்னா மிகவும் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. சனி தோஷம் மொத்தமாக விலகும். ஏன்னா சனிக்கிழமையில் நிறைய பேர் வீட்டில் வந்து சாமி கும்பிட மாட்டாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் உங்களுக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்குதுன்னா நீங்கள் மெயினாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த சனிக்கிழமை தான் நீங்கள் இறையருளை அதிகமாக பெறணும். அப்போ தான் தோசைகள் நீட்டும். அதே போல் விளக்கு வீட்டில் எரிய வைக்கிறதுக்கு நல்ல எண்ணெயை தான் பயன்படுத்தணும். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல எண்ணெய் இப்போ கடையில் வாங்கினா விலை அதிகம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயில் போய் நல்லெண்ணெய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க நல்லெண்ணெயை. அது வந்து மிகவும் கம்மி. இப்போ 1 லிட்டரு வாங்கினீங்கன்னா 150 ரூபாலேருந்து 160 ரூபா மட்டும் தான் இருக்கும். அதை வாங்கின்னு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா நல்ல எண்ணெய்னா நம்ம வீட்டில் நல்ல எதிர்மறை எண்ணத்தை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அந்த நல்ல எண்ணெயில் தான் அந்த தீபம் எரியுது. அந்த தீபத்தோட சுடர் நம்ம வீடு முழுவதும் பரவி வீட்டில் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. பயன்படுத்துங்க. அதே போல் இப்போ கற்பூர பதிவில் சொல்லிருப்பேன். பச்சை கற்பூரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றக்குள்ள ஒரு சின்னதாக பச்சை கற்பூரத்தை அந்த விளக்கில் அந்த எண்ணெயில் கலந்துட்டிங்கன்னா அது உருகி வீடு முழுக்கும் வாசனை ஏற்படுத்தி வீட்டில் மகிழ்ச்சிகரமான, அதாவது துஷ்ட சக்தி இருந்தாலும் வெளியே தெரிச்சிடும். வீடும் மணக்கும்.
மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த பஞ்சலோக விளக்கை கொண்டு தீபம் ஏற்றுவதால் துர்ச சக்திகள் விலகி தெய்வ சக்திகள் குடிக்கொள்ளும். நம்மளுடைய குலதெய்வம் வீட்டில் வந்து தங்கும், கருத்தில் கொள்ளுங்க. பஞ்சலோக விளக்கை பயன்படுத்துவது சிறப்பு. அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம், நெய்யும் ஊற்றலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் முழுக்க முழுக்க வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நல்லெண்ணெயை கையாளுவது மிக மிக சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. அது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குங்க. எந்த கடவுளை தான் வணங்கணும்னு சொல்லி எதுவும் கட்டுப்பாடு கிடையாது. எதுவாக இருந்தாலும் கடவுள் கடவுள் தான், அதை கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு மனதில் பிடித்த கடவுளை நினைத்து வணங்குங்க. உங்களுக்கு இறையருள் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து வெற்றிகளும் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும், கருத்தில் கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதுங்க, சப்ஸ்கிரைப் செய்துங்க. புது புது தகவலாக உங்களுக்கு நான் எடுத்து கூற காத்து கொண்டு இருக்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.